தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மதுரையில் பிறந்த நம்மளுடைய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த பட்ஜெட்டினுடைய விளக்கக் கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் 2047க்கான பட்ஜெட்டுக்கான அடித்தளமான பட்ஜெட். இந்த பட்ஜெட் நமதுடைய நாடு, பாரத நாடு 2047 இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாடாக ஆகும். அதற்கான அடித்தளமிட்டிருக்கின்ற பட்ஜெட். ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட், 2 வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல. அடுத்த 25 ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே, தமிழ்நாட்டின் மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. நிதியை கொடுக்காம பிளாக்மெயில் செய்கிறதாகவும் தமிழர்களுடைய தனி குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. இது திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பிஎம் ஸ்ரீயில் போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம். எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை நிதி கொடுக்கவில்லை, நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் 1965 இல்லை, இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரோக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.